கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக காஞ்சிபுரத்தில் மக்களிடையே உரை நிகழ்த்தினார் விஜய். அவர் பேசியதன் சாராம்சம் என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள். இதற்கு பிறகு விஜய் சுமார் 50 நாட்களாக பொதுமக்களை சந்திக்கவில்லை. சேலத்தில் முதல் முறையாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட தாபேகாவினர் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, அந்த நேரத்தில் கார்த்திகை தீபம் திருவிழா இருக்குது, அது மட்டும் இல்லை பாபர் மசூதி இடிப்பு தினம், இதுக்கெல்லாம் போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படுது, அந்த காலகட்டத்தை விட்டுடுங்க, இனிமேல் வேறு டேட்டு கொடுங்க, ஆனால் எந்த டேட்டு கேட்டாலும் 1 மாதம் முன்னாடியே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன்லாம் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனிடத்து சரி, வெளியே போய் மக்கள்கிட்ட பேசுவதற்கு அதுக்கு ஒரு நாள் குறித்து பேசலாம், அதுக்குள்ளாக உள்ளரங்கு கூட்டம் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆடிட்டோரியமில் தாபேகாவினரை வரவழைத்து விஜய் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. சுமார் 1500லேருந்து 2000 பேர்கிட்ட அந்த QR கோடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அந்த QR கோடின் அடிப்படையில் ஆட்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். விஜய் பேசினார். விஜய் பேசியதன் ஹைலைட்ஸை பார்ப்பதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸை தற்பொழுது பார்க்கலாம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? மக்களே, உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே. விஜய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எங்கள் கட்சிக்கிட்டேயே நீங்கள் கொள்கை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே என்ன அறிவிச்சிருக்காங்களோ அதை சொல்லியிருக்கார். அதாவது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். CAA சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கோம். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கோம். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கல்வியை மாநில அரசு பட்டியலையே முழுமையாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். இருந்தாலும் எங்ககிட்ட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் பேசியதை பார்க்கலாம். இந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி? நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு